இந்த சுண்டவத்தில் வந்து அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். ஸோ அதனால் இதில் காட்டுறேன். ஓகேங்களா? பாருங்கள், சுண்டவத்தில் 20 ரூபா தாங்க. சுண்டவத்தில் சாப்பிட்றது வந்து ஹீமோக்ளோபின் அதிகமாகும். ஓகேங்களா? வாரத்துக்கு 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் நான் எப்படி துவையல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு நாள் உங்களுக்கு குழம்பு எப்படி வைக்கிறது நான் போடுறேன் இனிமேல். அது மாதிரி காஞ்ச சுண்டவத்தல் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. அப்புறம் பழங்கள் பெருசாக ஒன்றும் வாங்கலை நான். பழங்களில் வந்து மாதுளை மட்டும் வாங்கினேன். இதுவே 200 ரூபா வந்துடுச்சு. இந்த காய் மட்டுமே 200 ரூபா, 4 காய். ஸோ ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பழங்கள் அவ்வளோவா வாங்கலை. மாதுளை மட்டும் வாங்கிக்கிட்டாச்சு. மாதுளை டெய்லியும் எடுத்துக்கிறதுனால மாதுளை வாங்கிக்கிட்டேன். அப்புறம் நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் நெல்லிக்காய். டெய்லியும் ஒரு 4 நெல்லிக்காய் 3 நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிப்பேன் மார்னிங். கொஞ்சம் இப்போ பரவாயில்ல உடம்புக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் எப்படி நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுன்னு கண்டிப்பாக நான் வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை, நெல்லிக்காய் ஒரு 4 நெல்லிக்காய் 3 நெல்லிக்காய் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே அடித்து அப்படியே குடிக்கிறது தான். டெய்லியும் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இதுவே நிறையா சத்து தான். ஹீமோக்ளோபின் இதுவும் அதிகரிக்கணும். இது 3மே ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறது தான். ஓகேங்களா? பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.